உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சு அதே மாதிரி அவன் ப்ரொடக்ஷன் கேட்பான். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் குத்துதே கூட இதுன்னு நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை. இது ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், எல்லா தோஷம் ஒன்றும் கிடையாது. இந்த ரிஷபராசியில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் கேர்லெஸ் ஆகும், போதும்பா இந்த மார்க் போதும் அப்படின்னு சொன்னவங்க இயர் அவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இந்த வருஷம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். இப்படி சுப பலன். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப டாப்பர். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மிக மிக கவனமாக இருக்கணும். அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சின்ன திரையில் பெரிய திரையில் பெண்களுக்கு வருமானம் பெருகும். கோல்டு வாங்கலான்னு சொல்கிறேனே. பிரிந்த தம்பதிகள், திருமணமாகாத தம்பதிகள், நாகதோஷம், பித்ருதோஷம், புத்திரதோஷம், இத்தனை ஜாதகருக்கும் குரு பலன் வந்துருச்சு. இந்த அபிஷேகம் பண்ண பாலை எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இந்த வருஷம் நான் 100 முறை சொல்கிறேன், நல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு கேட்டுங்க. இங்கே ஞானக்காரகன் கேதுவோட குரு, உச்சம் பெற்ற குரு இருக்கிறது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தனியாக தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு வேலையை தூக்கி போட்டு வர்றதோ, பார்ட்னரை வெளியே போன்னு சொல்கிறதோ, மனசு கஷ்டம் வச்சுட்டு வருதோ, ஆணாக இருந்தால் பெண் வரல, பெண்ணாக இருந்தால் ஆண் வரல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களை தேடி வரும் ஜாதகம். நல்ல அருமையான மனைவி வருவாள். நீங்கள் பெண்ணாக இருந்தால் அற்புதமான கணவன் கிடைப்பான். என் அன்பு பிரபோக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 சும்மா அதிர்தில்ல. அந்த மாதிரி குரு பயிற்சி பலன் கொடுக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக அதிரும். அதாவது சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல போய் குரு இருக்கார். இதை விட 12ஆம் இடத்துல 7.5 சனியின் காலத்தில் போய் சனி இருக்கார். ஆகவே தொழிலில் மாறுதல்கள் வரும். இவருக்கு ரொம்ப நாளாகவே மனசில் கேட்டுக்கிட்டு இருக்கார் மேஷராசிக்காரங்கள்லாம். மாற்றம், ஏமாற்றமா இல்லை நல்ல மாற்றம் வருமா? ஏமாற்றம்லாம் வராது. மேஷராசிக்காரர்கள் எந்த காலத்தில் ஏமாற்றம்? ஏன்னா ரொம்ப உஷாரான ஆளுங்க, தெளிவாக உழைப்பீங்க, நேர்மையான ஆள், கௌரவமான மனுஷன், தப்பு தண்டாக்கு போக மாட்டீங்க. ஒன்றே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியே கரெக்டாக எல்லாரும் இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும், ப்ராம்ப்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். உங்கள் குணத்தை மாத்திரம் கொஞ்சம் மாற்றிங்க. ஏன்னா இப்போ 7.5 பீரியட் இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை. ஐயோ, முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. புதிய இடத்துல வேலைக்கு போகிறீங்க, அந்த புதிய மேனேஜ்மெண்ட்டு, புதிய மேலதிகாரிகள் அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா சார்னா, அவங்க சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சு ஒரு 3 மாதத்தில் அதே மாதிரி அவன் ப்ரொடக்ஷன் கேட்பான். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் குத்துதே கூட இதுன்னு நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது. குரு அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மாதம் சிம்மத்துக்கு போகிறார். அதிச்சாரமாக போகும்போது இடமாற்றம் வரும். இங்கே கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு இங்கே இருங்க. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு பொருட்கள் தேடி வரும். சார் இதை கொஞ்சம் விற்றுட்டு எனக்கு பணம் கொடுங்க சார் அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அந்த மாதிரி வந்ததுன்னா சேர்த்துங்க. 7.5 சனியில் நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் எங்கே வச்சுருக்கீங்க? பணம் இல்லை. என்னால் அது பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுனா கடனை உடனே வாங்கி நகையை வச்சு பேங்க் லோனு எக்ஸ்ட்ரா வாங்கி இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாதீங்க. படிக்கிற பசங்களுக்கு அவங்க கேட்ட அந்த குரூப் கிடைக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கும். அதே மாதிரி மேற்கொண்டு நான் இந்த பர்டிகுலர் குரூப்பில் பிஹெச்டி பண்ணோம், பிஜி பண்ணோம்
அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஓப்பனிங் கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம் தீரும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. ரொம்ப ஆக்டிவான பர்சன் நீங்கன்னு நான் சொன்னேன். இரவில் கண்ணு முழிக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கிறதுனால ஒரு டென்ஷனோட கூடிய பிபி உங்களுக்கு எப்போவுமே அப்நார்மலாக தான் இருக்கும். முருங்கைக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துங்க. பேரிச்சம்பழம், பால் இதெல்லாம் நிறைய எடுத்துங்க. நல்லா தூங்குங்க. இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை. இது ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், எல்லா தோஷம் ஒன்றும் கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மை. சார் இவங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் டாக்டருக்கெல்லாம் டாக்டர், எம்டி, வைத்தீஸ்வரன் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே செவ்வாயே இறைவனாக இருக்கிறார், இறைவனாய் முருகனாக இருக்கிறார். ஆக செவ்வாயை வழிபட்டிங்கன்னா முருகனை வழிபட்ட மாதிரி, முருகனை வழிபட்டிங்கன்னா செவ்வாயை வழிபட்ட மாதிரி, இவங்க 2 பேரை வழிபட்டிங்கன்னா எம்டியை பார்த்த மாதிரி. ஆரோக்கியம், மன நிம்மதி, படிப்பு, வேலை இது எல்லாம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தோட செவ்வாய் ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா உடம்பில் தெம்பும் தைரியமும் எதை கண்டும் பயப்படுறதில்ல. செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு ராகு காலத்தில் பண்ணாலும் சரி, இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் பண்ணுங்கள், இல்லை சாயந்தரம் பண்ணுங்கள். போயிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்க. அந்த குளத்தில் ஒரு 1 கிராம் வெல்லம் கொஞ்சம் கரைச்சிட்டு வாங்க. அந்த வெல்லம் எப்படி கரையுதோ அப்படி உங்கள் கர்மா கரையும். ஆகவே நான் சொல்ல வேண்டிய பலன்கள் சொல்லியிருக்கேன். சுப பலன்கள் அதிகமாக வர்றதுக்கு பரிகாரமும் சொல்லியிருக்கேன். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் இருந்தால் இது உயர்வான அந்தஸ்தை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்கும். என்னடா இப்படி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். இதை எல்லாத்தை விட சனீஸ்வரர் உங்களுக்கு அருமையாக இருக்கார். 10ஆம் இடத்துல பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம். ஏன்னா நீங்கள் கையை கட்டி போட்டீங்க. இது குரு பயிற்சி சார். நீங்கள் இந்த ராகு கேதெல்லாம் சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. சனி பயிற்சிலாம் சொல்லாதீங்க. இது குரு பயிற்சி. குருன்னு உண்டான சுபத்தை சொல்லுங்கள். அதில் என்ன அதிர்ற மாதிரி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும். நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு முதல்ல வருமானம் பெருகுமா? கண்டிப்பாக. கடன் தீர்ற அளவுக்கு வருமானம் பெருகும். அதான் கடந்த 5 வருஷமாக எவ்வளோ பெரிய பள்ளம், எவ்வளோ கடன், சளி சம்பந்தமான பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, கணவன் மனைவி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு உள்ள பிரச்சனை. சில பேர் பிரிந்து வாழலாம், அவங்கெல்லாம் சேர்ந்து வாழலாம். சில பேருக்கு இந்த தொழில்னால் பிரிஞ்சு வாழ்வாங்க. சார் எனக்கு பெங்களூரில் வேலை சார், குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு அவங்களுக்காக கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி எல்லாரும் சேர்ந்து வாழ்வாங்க. இந்த ரிஷபராசியில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் கேர்லெஸ் ஆகும், போதும்பா இந்த மார்க் போதும், சும்மா 60 மார்க் போதாதா அப்படின்னு சொன்னவங்க இயர் இந்த வீக்கெண்டு அதிலலாம் கூட டிவி ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டுன்னு சுற்றினவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இந்த வருஷம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் ஃபைனலு, காலேஜ் ஃபைனலு அவங்கெல்லாம் பிரமாதமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் கிடைக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கும், நினைச்சதை சாதிக்கலாம். திருமணம் நடக்கும் சார். ஏன்னா 2ஆம் வீடு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார் இல்லைங்களா? ஆகவே குடும்பம் நல்லா அமையும். நான் தான் ஏற்கனவே பிரிந்தவர்கள் கூடுவார்கள், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். இப்படி சுப பலன். படிக்கிற பசங்களுக்கு நல்லா இருக்கும். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும். என்ன இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா டோட்டலாகவே ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே. மிட் கேப் வாங்குறத விட ஸ்மால் கேப் வாங்கிக்கோங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடைச்சா கூட போதும் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுங்க.
மிக மிக கவனமாக இருக்கணும். அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சின்ன திரையில் பெரிய திரையில் பெண்களுக்கு வருமானம் பெருகும். கோல்டு வாங்கலான்னு சொல்கிறேனே, இப்போல்லாம் கோல்டு வாங்குறேன்னு சொன்னால் அவங்களாம் பெரிய வருமானம் வருதுன்னு அர்த்தம். கோடீஸ்வரனாக இருந்தால் தான் கோல்டு வாங்க முடியும். ஏன்னா ஒரு சவரனே 1,14,000 18,000னா, ஆகவே அந்த வாங்குகிற அளவுக்கு தகுதியும் சந்தோஷமும் வந்து தீரும். விநாயகரை வழிபட வேண்டும். பொதுவாகவே இவங்க ஞாயிற்றுக்கிழமையிலையும் சரி, சதுர்த்தி திதியிலையும் சரி, ராகு காலத்திலையும் சரி, அருகம்புல்லை தேனில் தோச்சி அதை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு படைச்சி அந்த அருகம்புல்லை மறுபடியும் வாங்கி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரைன்னு தரலாம், அந்த அருகம்புல்லும் தரலாம். அப்படி இவங்க செஞ்சாங்க அப்படின்னா செல்வம் சேரும். செல்வம் தரக்கூடிய மந்திரம் அந்த அருகம்புல்ல இருக்குது. அது ஒரு தாரக மந்திரம், பூஜா மந்திரம், தாந்திரிக மந்திரம். அதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா மலை போல் வர்ற பிரச்சனைகள், இடமாற்றம், தொழில் மாற்றம், திருமண தடை, குழந்தை பாக்கியம் தட்டுறது, இது அத்தனையும் போய் வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷமும் சேர்ந்து ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிங்க சார். இந்த இடமாற்றம் வருமா அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று போக போகிறார். அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் யார் கண்ணிலையும் படாமல் இருந்தீங்க இல்லையா, இப்போ பட்டுட்டீங்க. உன்னதான் ஏன் தேடிட்டு இருந்தேன், எங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லி மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா உங்கள் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல பட வேண்டியவங்க கண்ணில் படுவீங்க. முதல்ல உத்தியோக உயர்வு, வருமான மாற்றம், தொழில் மாற்றம், ரெக்கக்னேஷன். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நல்ல வாத்தியார் டியூஷன் கிடைக்கிறது, அதில் கொடுத்து வைக்கணும்ல. குரு அமையணும்ல. இசை பயிற்சி பண்ணுறவங்க, அக்கௌண்ட்ஸ் பயிற்சி பண்ணுறவங்க, சைடில் போய் நான் ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டுமா சார், இப்போ எனக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் வந்துருச்சு, அவங்க என்னை கூப்பிட்றாங்க, அக்கௌண்ட்ஸ் ட்ரைனிங் வர சொல்கிறாங்க அப்படின்னா போங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பிரிந்த தம்பதிகள், திருமணமாகாத தம்பதிகள், நாகதோஷம், பித்ருதோஷம், புத்திரதோஷம் அப்படின்னு சொல்கிற அத்தனை ஜாதகருக்கும் குரு பலன் வந்துருச்சு. அது என்னென்ன? குடும்பம், வாக்கு, தனம். ஒரு மனுஷனுக்கு இந்த 3 நல்லா இருந்தால் அப்புறம் வேறு என்னங்க வேணும்? ஆகவே குடும்பம் அமையும், வாக்கு நல்லபடியாக அமையும், தொழில் நல்லபடியாக அமையும், திருமணம் நல்ல பிரமாதமாக இருக்கும். ஆகவே பானை பிடித்தவள் பாக்கியசாலி. உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகிறா, கெட்டி மேளம் கொட்ட போகுது. திருவெண்காடு அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும், புதன் ஸ்தலம், அங்கே குருவாக இருக்கக்கூடியவர், குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் ஞானக்காரகன் கேது வரப்போகிறேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் ஸ்தலத்தில் போயிட்டு புதனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற பால் வந்து அந்த அபிஷேகம் பண்ண பாலை வந்து எல்லாருக்கும் தானம் பண்ணிவிட்டு, இந்த வருஷம் நான் 100 முறை சொல்கிறேன், நல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு கேட்டுங்க. இங்கே ஞானக்காரகன் கேதுவோட குரு, உச்சம் பெற்ற குரு இருக்கிறது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும். பணம் வரும், பட்டம் வரும், அதெல்லாம் பணத்தை எடுத்து வீட்டில் வைங்கன்னா நான் சொல்லணுமா? ஆகவே இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது காசி, கயா, ராமேஸ்வரம் மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. 21 தலைமுறைகளுக்கு அங்கே அவங்களுக்கு உணவும் நீரும் இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சேர்க்கை சேர்ந்ததை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்ருக்காங்க. ஏன்னா அஷ்டம சனியில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளவு பிரச்சனைன்றீங்க. எல்லாமே பிரச்சனை. தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனை, தூக்கம் இல்லை. வாழ்க்கையில் ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா, இப்படியே போயிடுமா, இதே பழகி போயிடுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியில் கூட அவங்க நடுங்கிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும்.
சுபமே இருக்கும், எல்லாம் கரெக்டு. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ராகு கேது மாற போகிறாங்க டிசம்பரில். அந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு ராகு வரப்போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தனியாக தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு வேலையை தூக்கி போட்டு வர்றதோ, பார்ட்னரை வெளியே போன்னு சொல்கிறதோ, மனசு கஷ்டம் வச்சுக்கிறதோ வேண்டாம். அதே மாதிரி இடமாற்றம் வந்ததுன்னா ஒரு முறைக்கு 2 முறை இந்த கம்பெனி விட அந்த கம்பெனி பெட்டரா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். வெறுமனை கூட்டும் போயிட்டு ஒரு 10,000 20,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் கொடுத்துட்டு 3ஆவது மாதம் வெளியே எடுத்து விட்டுரு போகிறான். ஆகவே அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ரொம்ப நாளாக திருமணமும் அந்த திருமணத்தில் சில பிரச்சனைகளும் ஜாதக ரீதியாக நான் போகாத கோயிலே கிடையாது சார். நீங்கள் ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கன்னு வச்சிங்க, இனிமேல் புதுசாக எதுனா கோயில் கட்டினா சொல்லுங்கள், நாங்கள் அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா கோயிலும் பண்ணியாச்சு. அப்போ கூட எங்களுக்கு நல்ல ஜாதகம் வரமாட்டேங்குது. ஆணாக இருந்தால் பெண் வரல, பெண்ணாக இருந்தால் ஆண் வரல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களை தேடி வரும் ஜாதகம், நல்ல அருமையான மனைவி வருவாள். நீங்கள் பெண்ணாக இருந்தால் அற்புதமான கணவன் கிடைப்பான். நீண்ட நாளாக நான் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஐஓஎல் ஐவிஎஃப்லையாவது குழந்தை பிறக்கும். சார் எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது, கல்யாணம்லாம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பையன் இல்லை, ஆண் வாரிசு வேணும் அப்படின்னா அதுவும் கிடைக்கும். எனக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு சார், இப்போது நல்ல வளர்த்தியாக இருக்காங்க, ரொம்ப படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு போவாங்களா, அவங்களுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு பணம் வருமா, வரும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோண்ணா சார், பண்ணுவீங்க. இப்படி சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம் சார் அப்படின்னா அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நான் பலன் சொல்லணும். அப்போ அவங்க யார்? நான் ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கேன், சொந்த வீடு வாங்க முடியுமா? அதே மாதிரி ஒரு காலி கிரவுண்ட் வச்சுட்டு இருக்கேன், வீடு கட்ட முடியுமா? எல்லாம் பண்ணலாம். நான் ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கிறேன் சார், கார் வாங்க முடியுமா? வாங்கலாம். இப்படி எல்லாருக்குமே கிள்ளி கொடுக்க மாட்டார். யார்? குரு அள்ளி கொடுக்க போகிறார். தவமாய் தவமிருந்து நீங்கள் 5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு அதிக சுப பலன் பெறணும், இதுதானே உங்கள் கேள்வி. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, திருப்பம் வந்து தீருனா கண்டிப்பாக வரும். ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற கோவிலில் போயிட்டு செந்தூரம் பூசி வழிபட்டு அருமையாக ஜம்முன்னு செந்தூரம் நீங்கள் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா, செந்தூரம் எப்படியெல்லாம் செழிப்பான நிறத்தோடு வளமை தருதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தரும். அதுவும் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு குரு வரார், அற்புதமாக உங்களுக்கு செல்வத்தோடு கூடிய பெருமாள் கூடையே இருப்பார், ஆஞ்சநேய சுவாமி உங்களுக்கு இருப்பார், வெற்றி தருவார். இது ஒரு அற்புதமான காலம், உபயோகப்படுத்திங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.